இன்றைக்கி மாயாஜால ஜேர்னலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டே 4க்கு உண்டான நாளை வந்து பார்க்க போகிறோம். டே 4ல் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நாம் வந்து எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதில் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அது பழமொழி தான். பட் நாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கான்செப்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து கற்றுக்க போகிறோம். இதில் எப்படி ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நன்றி சொல்ல மூலமாக ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இது. நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். திடீர்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எப்பாச்சும் நம்மளோட இதயம் ஓய்வெடுத்தால் நம்ம என்ன நிலைமையில் இருப்போன்னு யோசித்து பார்த்துருக்குறீங்களா? அந்த இதயத்துக்கு எப்பாச்சும் நீங்கள் நன்றி உணர்வு வெளிப்படுத்தியிருக்கிறீங்களா? நம்ம எத்தனை வேலை செஞ்சு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாலும் ஆனால் நம்ம இதயமானது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்பேற்பட்ட இதயத்துக்கு எப்பாச்சும் நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? ரெண்டாவது பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, நடந்துட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நீங்களே நடந்து போய் எடுத்துக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஓவரால் பாடி வெயிட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்கிட்டு இருக்கிறது உங்கள் கால்கள் தான். உங்கள் கால்களுக்கு எப்பாச்சும் நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இந்த கையில் கட்டை விரல் எடுத்துக்கங்க. கட்டை விரலை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மீதி 4 விரலை யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். அந்த கட்டை விரலோட யூசஸ் என்னன்னு சொல்லி அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த கட்டை விரலுக்கு எப்பாச்சும் நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? நாவின் டேஸ்ட், நாவின் இருக்கிற சுவை, அரும்பு முட்டுகள் மூலமாக தான் நம்ம நிறைய டேஸ்ட்டெல்லாம் உணர்ந்துகிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்புன்னு அறுசுவை உணவுகளையும் ருசித்து சாப்பிட்றோம். அந்த நாவில் இருக்கிற நாவின் சுவை அரும்புகளுக்கு எப்பாச்சும் நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் இருக்கிற வந்து நீங்கள் எந்தெந்த பாட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நன்றி சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அது எல்லா உறுப்புகளுக்கும் இன்றைக்கி வந்து நன்றி சொல்ல வேண்டிய நாள். இன்றைக்கி மாயாஜாலமான ஆரோக்கியம், இதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அஃபர்மேஷன் செய்ய வேண்டிய வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது. ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது. இந்த வேர்டு தான் இன்றைக்கி அஃபர்மேஷன் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஏதாச்சும் 10க்கு வந்து நன்றி உணர்வு வெளிப்படுத்தணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இன்றைக்கி கற்றுக்கிறதுனால நம்ம உடல் உறுப்புகளுக்கு தான் நாம் வந்து நன்றி உணர்வு வெளிப்படுத்த போகிறோம். எப்படி நன்றினா வெறும் நன்றின்னு மட்டும் எழுதாதீங்க. அந்த உறுப்பு இல்லைன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீல் வந்து நினச்சி நன்றி உணர்வு எழுதுங்க. இப்போது கண்ணோட தேவைகள் என்னன்னு நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நடந்து பார்த்தா நமக்கு தெரியும். இந்த கண்ணை நம்ம கடவுள் கொடுத்துருக்கிறதுக்கு கடவுளுக்கு வந்து நன்றின்னு சொல்லி அப்படி வந்து நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எப்படி வருத்தப்படுவீங்க? அந்த வருத்தம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கடவுள் முழுமையாக கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நினச்சி நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்துங்க. இன்றைய நாளோடு இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பயிற்சி ஒன்று உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நான். மோஸ்ட்டாக அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். டு டூ லிஸ்ட்டு எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்போம். டு டூ லிஸ்ட் வந்து நிறையா விஷயங்களுக்காக நம்ம எழுதுவோம். இன்றைக்கி இத்தனை மணிக்குள்ளே நான் இதை செஞ்சு முடிச்சிடணும், அத்தனை மணிக்குள்ளே நான் அதை செஞ்சு முடிவேன், இன்றைக்கி நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், நிறையா விஷயங்களுக்காக எழுதுவோம். ஆனால் நான் சொல்கிறக்கூடிய டு டூ லிஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் முறையாக எழுதுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது நீங்கள் முன்னாடியே எழுதிருந்தீங்கன்னா உங்களை நீங்களே வந்து கண்டிப்பாக பாராட்டிக்கலாம். ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாமளே அதை வந்து பாராட்டிக்கலாம். அந்த லிஸ்ட்டு எதுக்காகலாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா? முதல்ல நல்லா ஹைஜீனிக்கான ஃபுட்டு சாப்பிட்றீங்களா? பேலன்ஸ்டு ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறீங்களா? பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களா? நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு டு டூ லிஸ்ட் ஒன்று எழுதுங்க. நல்லா தூங்குறீங்களா? முதல்ல நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் முழுமையான தூக்கம் தூங்குறீங்களா? அதுக்கு ஒரு டு டூ லிஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக யோகா செய்கிறீங்களா? வாக்கிங் போகிறீங்களா? அது எல்லாமே வந்து டு டூ லிஸ்ட்டில் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நிறைய ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க, ரீல்ஸ் பார்க்குறேங்க. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, புக்ஸ் படிக்கிறதுங்க. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான புக்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு வாசிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஹார்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க இது நாள் வரைக்கும்? நீங்கள் ஹார்ட்டுக்கு பண்ண வேண்டிய டு டூ லிஸ்ட்டு என்ன தெரியுங்களா? ஃபர்கிவ்னஸ். உங்களை நீங்களே மன்னிச்சிடுங்க. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் நீ காரணம், நான் காரணம்னு அடுத்தவங்களை சொல்லாமல், நானும் இதில் ஒரு காரணம் தான், நான் தான் இதில் முதல் காரணம் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிவிட்டு அதுக்கு உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கனாவே அது பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா,
நம்ம ஹார்ட்டில் நிறையா அழுத்தங்கள் கொடுக்க கொடுக்க டிப்ரெஷனில் தான் கடைசியில் போய் நிற்போம். இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு டூ டூ லிஸ்ட்டு எதுக்கு போட போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை ஸ்பிரிச்சுவலுக்கு போடுங்க. சாமி பாட்டு கேட்குறீங்களா, இல்லை சாமி முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை செய்கிறீங்களா, இல்லை போகிற வேகத்தில் சாமி கும்பிட்டு போகிறீங்களா, அந்த மாதிரி உங்கள் ஸ்பிரிச்சுவல் மைண்டுக்கு உண்டான டூ டூ லிஸ்ட்டும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதக்கூடிய டூ டூ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை பிரபஞ்சத்தோட நேரடியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவும். கடைசியாக மறக்காமல் மணிக்கு டூ டூ லிஸ்ட் எழுதுங்க. மணி இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி வித் மீ அப்படிங்கிற வாசகத்தோடு எழுதுங்க. ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ இருக்கிறோம் போகிறோம் அப்படின்னு எழுதாமல், பணத்தோடு நான் மனநிறைவோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டூ டூ லிஸ்ட் எழுதுங்க. பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு, உங்களோட அன்றாட வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வகையான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் டூ டூ லிஸ்ட்டில் எழுதிங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல் செட்டிங்க்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் டூ டூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே டூ டூ லிஸ்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டோட்டலாக மாற்றிடலாம். நன்றி. இன்றைக்கி செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டை நீங்கள் உங்கள் கண்ணில் தெரிகிற மாதிரி ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டான வச்சுட்டு ஒரு 4 முறையாச்சும் உள்ளுணர்வோடு தயவு செஞ்சு சொல்லுங்கள்.